நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கும் போது தமிழ் தான் மேஜர்னு நான் பார்த்தேன் சிலபஸில். அது எப்படி படிக்கிறது, எப்படி கவர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஏடிசியை தான் ரெஃபர் பண்ணாங்க. அவங்க சொல்லி வேலை வாங்கினவங்கெல்லாம் சொல்லி தான் நான் இந்த சென்டருக்கு வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண புதுசில் எனக்குமே பயமாக தான் இருந்துச்சு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, எப்படி ஷெடியூல் போடுறதுன்ட்டு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எப்படி ஷெடியூல் போட்டு படிக்கணும், எப்படி பிரித்து படிக்கணும் அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற சார்ஸு ஐயா எல்லாருமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறாங்க. வாரம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு டெஸ்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு டெஸ்ட்டில் வர கொஷின்ஸ் வந்து அடுத்த டெஸ்ட்டில் வராது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தமிழ் புக்கு இது வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ் புக் வந்து வரப்போகுது, ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஐயா வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என்ன இவ்வளோ நாள் ஆகுது, என்ன ரெடி பண்ணுறாரு, ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அப்புறம் இந்த புக்கு வந்து எங்கள் கைக்கு வந்து நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ நாள் இவங்க சொன்னது வந்து எங்கள் எதிர்பார்ப்போட கொஞ்சம் மேலேயே தான் இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐயாவோட டெடிக்கேஷனும் அவரோட உழைப்புமே இந்த புக்கோட பிரதிபலிப்பாக இருக்குது. நான் வந்து இந்த புக்கு வாங்கி 1 வீக் ஆச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு எழுத்து இலக்கணம் இருந்துச்சு. அதை மட்டும் எடுத்து பார்த்தேன். எழுத்து இலக்கணம் வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். படித்தது வந்து அவ்வளோதான் எழுத்து இலக்கணம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இதுக்குள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதையும் தாண்டி நிறைய இருக்குது. எழுத்து இலக்கணத்தில் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்றது அந்த ஒரு டாபிக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் அந்த எழுத்து இலக்கணம் நம்ம முடிச்சிட்ட உடனே இதில் வந்து ஃபுல்லாக அங்கே வினாக்கள் இருக்குது. நம்ம எழுத்து பயிற்சி மாதிரி இருக்குது. அதுலேயே நம்மளுக்கு இதுக்குள்ளே இருக்கிறது இல்லாமல் இது தனியாக வேறு இருக்குது. அந்த அளவுக்கு ஐயா வந்து இதை நல்லா ரெடி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு 1500 பக்கம் அப்படி சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சொன்னாருன்னா, ஒரு நாளைக்கு 15 பக்கம் வச்சு நீங்கள் படிங்க அப்படின்னாரு. நான் அதை ஃபாலோ பண்ணேன். அந்த 15 பக்கம் வந்து நான் இப்போ படித்து முடிச்சிருக்கேன். அது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக இதை படிக்கணும். ஐயாவோட எஃபெக்ட் இதில் நிறையவே இருக்குது. ஐயா எப்பவுமே சொல்லுவார், இந்த 4 புக்கத்தை படி, அரசு வேலையை பிடி சொல்லுவார். இந்த 2026 வந்து இந்த ஏடிசியில் படிக்கிற எல்லாருமே வந்து அரசு வேலை வாங்கணும்ட்டு நான் வாழ்த்திக்கிறேன்.